திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை கூறி அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லவற்றையே பேசி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்பெருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் வழி மெய்களாலே வணங்கி இன்று 4ஆம் திருமுறையிலே 78வது பதிகம் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இல்லை, 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். மாட்டினேன் மனத்தை முன்னே மறுமையை உணர மாட்டேன், மூட்டினான் முன்னை நாளே முதல்வனே வணங்க மாட்டேன், பாட்டினாய் போல நின்று பற்றதாம் பாவம் தன்னை இட்டினேன் களைய மாட்டேன், என் செய்வான் தோன்றினேனே. என் மனதை இம்மையிலே செலுத்தி மறுமையை உணராது வாழ்வினுடைய தொடக்கத்திலேயே இறைவனை நம்ம வணங்கலை. வாழ்வின் தொடக்கத்திலேயே இறைவனை வணங்காது பெருமை இல்லாத நாய் போல நின்று உலகப்பற்றாகிய பாவத்தை தேடி அதனை நீக்காதவனாய் எதற்காக பிறப்பெடுத்தேன்? நான் ஏன் பிறப்பெடுத்தேன்? மனத்தை மாற்றினேன்னா என் மனத்தை எதிலே மாற்றினேன்? இம்மையிலேயே செலுத்திட்டேன். இது நிலையான வாழ்வா? இது இல்லையே. வள்ளல் தான் வல்ல வெல்ல மாட்டினேன். சிந்தாமணியில் லோகபாலன் தான் வல்ல விஞ்ஞைகள் எல்லாவற்றையும் செலுத்தினான். லோகபாலன் என்ன பண்ண? தான் தோன்றிய எல்லாவற்றையும் செலுத்தினான். இது நச்சினாருக்குடைய உரை. முன்னமே இம்மையில் செலுத்துவதன் முன்னரே மறுமை பயன்களை முட்டி பொறுத்து ஏவி விட்டு பற்று செய்து முன்னையினாலே, அதாவது இளமையிலேயே பொருளுங்க 30வது ஆண்டு அளவிலே மூன்றற்ற பொருளை தப்பாமல் தன்னுள் பெறானாயின் செப்பும் கலையளவே ஆகுமாம் காரிகையார் தப்பாமல் பெறாயின் கலையளவே ஆகுமாம் காரிகையர் தங்கள் முலையளவே ஆகுமாம் முப்பு கருத்து. மூட்டினான்ங்கிறது முன்ன நாளே முதல்வனை நான் வணங்காமல் இருக்கிறேன். திருநாவுக்கரசு நாயனார் புராண உரையில் சொல்கிறார். சிவக்கவி கோ க அவர்கள் அப்பருவே தேவார பதிகத்தில் ரொம்ப அருமையாக சொல்கிறார் இந்த உரையை. பாட்டரும் பகடே சிந்தாமணி இல்லை நச்சினார் வினியர் பட்டு என்பது பாட்டு என்று அது பொருள் கொள்கிறார். பட்டு விகாரம் என்றார். பட்டி நாய்னா என்ன? பட்டி நாய் அது திருட்டு நாய். பட்டி நாய் என்பது திருட்டு நாய். பட்டி என்பது களவு நாய். களவுன்னு என்ன? திருட்டு. ஆக பாட்டி நாய் என்று தன்னகரம் உள்ளதாக பெண்ணாய் என்றும் சொல்லலாம். பிடி, பிணை, பெட்டை, மந்தி, பிணையோடு ஆனது பாட்டி
சூடாமணி நிகண்டில் சொல்கிறார். பாட்டுவிட்டால் ஒருவர் பாடாதாரே, ஆட்டுவிட்டால் ஆரொருவர் அடாதாரே, ஆட்டினான் முன் அமனரோடு என்பனை பாட்டினான் தன் பொன்னடிக்கில் இசை வீட்டினான் வினைவை அடியாரோடும் கூட்டினான் குரங்காடு துறையானே. இப்பெருமானது திருவாரத்திலே வந்திருத்தினால இன்னும் அவ்வாறு கொள்ளத்தக்கது. பாட்டினாய் போலேங்க நெற்றலால் பாடச் செய்த சிவனாகிய நீயே இன்னும் குரல் சொல்லணும். அதனாலே இறைவனி நிற்றல் பாசம் சாராதவாறு இறைவனி நின்று திருவடியை பெறாது என் செயலாக எல்லாம் செய்து வரும் பற்றதாம் பாவத்தையே ஈட்டினேன் என்பது இங்கே. பருகினவாறு என்பதை பருக்கினவாறு என்றதும் அறியும். ஈட்டல் ஈண்டுதல் என்பது பிறவினை திரட்டுதல். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் 4ஆம் திருமுறையில் 2-3 நாட்களாக சொன்னதை போல அவற்றை முறையாக பெருமானுடைய முன்னிலையிலே இந்த பதிகம் முழுவதையும் பாடி அவன் அருள் பெற்று அருமையாக வளமாக நலமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.